ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் ஏப்ரல் 20, 2026 முன்னோட்டம் பார்க்கலாம். அதுக்குமே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நக்ஷத்ராவும் அபூர்வாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நைட்டு என்ன ஆச்சு, நைட்டு அந்த செர்ரியை வந்து தூங்க விடாமல் பண்ணலான்னு பார்த்தா நான் தான் நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருந்தேன் டிப்ரெஸ்ஸாக. அவன் நல்லா ஜாலியாக தான் தூங்கினான். நான் இந்த பொம்மையை வச்சு என்னென்னமோ பண்ணேன், காலை பிடிச்சி இழுத்தேன், கையை பிடிச்சி இழுத்தேன், குத்துனேன், என்னென்னமோ பண்ணேன். ஆனால் அதுக்கு எதுவுமே அவனுக்கு ரியாக்ஷன் ஆகலை. அவன் நல்லா தான் தூங்கினான் அப்படின்னு சொல்லவும், என்ன பண்ண சொல்லு, நான் சொல்கிறேன், அதெல்லாம் கரெக்டானு பாரு அப்படின்னு சொல்ல, காலை பிடிச்சி நவுத்துனியா, கையை வந்து சுற்றி விட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அவள் வந்து காலை நவுத்துனும் போது அவன் வந்து உருண்டு விழுறாள், உதச்சி மதான் சித்தி வச்சு வந்து அப்புறம் உருண்டு விழுறாள். அது எல்லாமே அவள் சொல்கிறா கரெக்டாக. எப்படி மம்மி பார்த்தீங்க, நீங்கள் என்ன பக்கத்தில் இது பார்த்த மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இது எல்லாம் வந்து நம்ம மருதான் சித்திக்கு தான் நடந்துச்சு, நைட்டு ஃபுல்லாக நானும் தூங்கலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறா மருஜான் சித்தியை பார்க்குறதுக்கு. அங்கே விசாரிக்கிறாங்க, இது மாதிரி ஏதாச்சும் லெமன் பார்த்தீங்களா, தொட்டிங்களான்னு சொல்லி. அப்போ மருதான் சித்தி சொல்கிறாங்க, ஆமாம் உருண்டு வந்துச்சுமா, நான் என் காலை தான் தள்ளி விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நட்சத்திரா கண்ணா பின்னான்னு மதான் சித்தியை திட்டுறா. ஏமா அவன் பொண்ணு என்னை இப்படி திட்டிட்டு போகிறா அப்படின்னு சொல்லவும், அவள் வந்து செர்ரிக்கு வச்ச பிளானை வந்து நீங்கள் சொதப்பிட்டீங்க, அதனால் அவள் திட்டிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது அந்த போலீஸ் இருக்கார்ல, எஸ்ஐ சூர்யா, அவர் வந்து கோவமாக வராரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கோவமாக வந்து அந்த ககன் தள்ளி விட்டது அதெல்லாம் யோசித்து ககனை பழி வாங்கணும்னு யோசிச்சு உள்ளே நுழையிறாரு. அப்போ வந்து அந்த ரத்னம் வந்து உட்காந்துட்ருக்கா அடி வாங்கிக்கிட்டு. அப்போது அந்த லேடி கான்ஸ்டபிள்கிட்ட போய் கேட்குறாரு, என்னாச்சு உண்மை சொன்னாலா அப்படின்னு சொல்லி. அவள் எவ்வளோ அடித்தாலும் வாயை திறக்க மாட்றா அப்படின்னு அந்த லேடி கான்ஸ்டபிள் சொல்லவும், இன்னும் நல்லா அடிங்க, வாயிலேருந்து உண்மை வரணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவங்களும் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் உள்ள ககனை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அவன் தள்ளி விட்டது திரும்பவும் யோசிச்சு அவனை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் பூமி வரவும், வாங்க மேடம் வாங்க, நீங்கள் என்ன பண்ணலான்னு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் சாரி சார், எங்கள் ககன் மாமாக்கு பதிலாக நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அவர் சிகரெட் குடிச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன மன்னிப்பு கேட்க போகிறீங்க, அங்கே இப்போ நான் அவமானப்பட்டதெல்லாம் நான், நீ இங்கே வந்து மன்னிப்பு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் சிகரெட் குடிச்சிட்டே இருக்கும்போது அந்த தூள் இருக்குல்ல, அந்த சிகரெட்டில் உள்ள தூள் வந்து அந்த அவரோட ஷூவில் பற்று அது எரிய ஆரம்பிச்சிருது. உடனே ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஷூ எரிஞ்சிட்ருக்கு. இவ வந்து உடனே அணைக்கிறதுக்காக ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்து அணைச்சி விடுறா, அந்த ஷூவை தொடச்சி விடுறா. அது வந்து நின்றுடுது, அந்த எரியறது. அடுத்தது தேங்க்ஸ் மேடம் சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாரு. உடனே பூமி கேட்குறா, ரத்னம் ஏதாச்சும் சொன்னாலா சார், அவளை விசாரிச்சதில் என்னாச்சும் யார் பேராச்சும் சொன்னாலா அப்படின்னு கேட்குறா. இவரும் வந்து அவள் எவ்வளோ அடித்தாலும் அவள் வாயை திறக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது இவ சொல்கிறா, சார் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் யார் வந்து இந்த பிளானுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறா. உடனே இவரும் வந்து என்னன்னு கேட்குறாரு. இவளும் சொல்கிறா, இது மாதிரி அவளை வந்து நீங்கள் வந்து தப்பிக்க விடுங்க சார், கண்டிப்பாக வந்து அவள் பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள தேடி தான் அவள் போவா, அப்போ கண்டிப்பாக நம்ம அவள் பின்னாடியே சேஸ் பண்ணி போய் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறா பூமி. உடனே இவளும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கான்ஸ்டபிள் கூப்பிட்டு சொல்கிறாரு, அந்த அவளை வந்து தப்பிக்க விடுங்க, பின்னாடி வந்து நான் சேஸ் பண்ணி அவளை பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறத வந்து சொல்கிறாரு. உடனே அவளும் போய் சொல்கிறா, இது மாதிரி ரத்தினத்துக்கிட்ட அந்த லேடிஸ் கான்ஸ்டபிள் போய் சொல்கிறா, இது மாதிரி உன்னை வந்து தப்பிக்க வைக்க போகிறாங்க, நீ வந்து தப்பிச்சின்னா டேரெக்டாக வந்து நீ அபூர்வா மேடம் பார்க்க போகக்கூடாது, நான் அபூர்வா மேடமோட ஆள் தான் நானும் அப்படின்னு சொல்கிறா. நான் வெளில கூப்பிட்டு போகிறேன், தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்கிறா. அவளும் வந்து நீங்களும் அபூர்வா மேடமோட ஆள் தானா அப்படின்னு வந்து கேட்குறா. அந்த ரத்னம் சரின்னு சொல்லி வெளில ரெஸ்ட் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறா. இப்போ இதான் சரியான நேரம், தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லி அந்த லேடி கான்ஸ்டபிள் சொல்லவும் இவளும் தப்பிச்சு ஓடுறா. உடனே நல்லவ மாதிரி அந்த லேடி கான்ஸ்டபிள், சார் அந்த ரத்தம் தப்பிச்சு போயிட்டா சார் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் சொன்ன மாதிரியே ஒர்க் அவுட் ஆகுது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ வந்து காரில் அந்த ரத்தினத்தை பின்தொடர்ந்து போகிறாரு. அந்த ரத்தினம் வந்து ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கா. இவளும் அவளுக்கு தெரியாமல் போகிறான்னு நினச்சி போகிறாரு. ஆனால் அவள் ஏற்கனவே தெரியுது, அவள் தான் சொல்லிட்டாள் அந்த லேடி கான்ஸ்டபிள், நான் உன்னை பின்தொடர்ந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் இவளும் போய் ஒரு சந்து பக்கம் திரும்புகிறா. அந்த சந்து பக்கம்தான் வந்து சரச்சந்திரா வீடு இருக்குது. அந்த ரோடு வந்து சரச்சந்திரா வீட்டுக்கு போகிற ரோடாச்சு அப்படின்னு சொல்லி இவரும் யோசிக்கிறாரு. அந்த போலீஸும் யோசிச்சுட்டு பின்னாடியே போகவும் கரெக்டாக சரச்சந்திரா வீட்டுக்குள்ள நுழையிறா.
சரச்சந்திராக்கு வீட்டுக்கு நுழையவும் இவங்கெல்லாம் கார்லேருந்து இறங்கி சுற்றி வளைக்க சொல்கிறாங்க ஃபுல்லாக. உள்ளே இவர் போகிறாரு, பின்னாடி பக்கம் முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம்லாம் எல்லோரும் போகிறாங்க. போயிட்டு உள்ளே போகவும் எல்லாருமே சுற்றி வளைச்சிடுறாங்க அவளை. எல்லோரும் வந்து பார்க்குறாங்க, மீரா, செர்ரி, கேபி, அப்புறம் வந்து சரச்சந்திரா எல்லோரும் வராங்க. இவ தான் வந்து அந்த கொலையாளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, அந்த ரத்னம் தான் சொல்கிறாரு அந்த போலீஸு. அப்போ சரச்சந்திரா கேட்குறாரு, யாருன்னு சொல்லு, சோபா சந்திராவை கொன்னது யாருன்னு சொல்லு அப்படி. அப்போ தான் வந்து நாங்கள் வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும், உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவள்கிட்ட நான் சார் கெஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 அடி அடிக்கிறாரு செய் அவளை. அப்போ அபூர்வா பார்க்குற, அபூர்வா கண்ணை காமிச்சு சொல்லக்கூடாதுன்னு சொல்லவும் உடனே அபூர்வா பக்கம் வந்து கையை நீட்டுறா. எல்லோரும் அபூர்வான்னு ஷாக் ஆகிடுறாங்க. அடுத்தது கேபி பக்கம் நீட்டிடுறா கையை. உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுறாங்க. கேபி தான் குற்றவாளியா அப்படின்னு சொல்லிலாம் ஷாக் ஆகிடுறாங்க. கேபி சொல்கிறார், இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, ஏய் உன்னை நான் என்னைக்காச்சும் பார்த்துருக்கேனா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி அவளை அடிக்க போகிறாரு. உடனே சரச்சந்திரா பிடிச்சி தள்ளி விட்டு அவன் கேபியை பேசவே விடாமல் அடின்னு அடிச்சிடுறாரு. என் சோபா சந்திரா உனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்பா, அவள் சொந்த அண்ணன் மாதிரி உன்னை பார்த்தா, ஆனால் நீ இப்படி பண்ணிட்டியேடா அப்படின்னு சொல்லி அடின்னு அடிக்கிறாரு. உடனே வந்து மீரா, செர்ரிலாம் தடுக்கிறாங்க. நான் மரியாதையாக நவுந்து போயிடுங்க, இந்த கேபியை வந்து யாராச்சும் அடிக்கும் போது தடுத்திங்கன்னா நீங்கள் எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டவும் எல்லோரும் நவுந்து போயிடுறாங்க. போலீஸ் உடனே நாங்கள் எதுக்கு சார் இருக்கோம், நீங்களையும் சட்டத்தை கையில் எடுத்துக்காதீங்க, நாங்கள் முறையாக அவருக்கு வந்து தண்டனை வாங்கி தரோன்னு சொல்லி கேபியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே சரச்சந்திரா வந்து கேபியோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு எரிக்க போகிறாரு. உடனே செர்ரி மீராலாம் சொல்கிறாங்க. மீரா சொல்கிறா, அவர் கட்டின தாலியும் கழுத்தில் தான் இருக்குது, என்னையும் கொன்றுவீங்களாண்ணா அப்படின்னு கேட்குறா. உடனே நீ என் தங்கச்சி, நான் வந்து ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டேன், அந்த கேபி வந்து என் சோபாவை கொலை பண்ண அவனை நான் சும்மா விடமாட்டேன், அவனோட ஞாபகமாக இந்த வீட்டில் நான் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் செர்ரி சொல்கிறாரு, அவரோட ஞாபகமாக தான் நாங்களே இருக்கோம், அவங்க பசங்க தானே நாங்களும், எங்களையும் நீங்கள் வந்து கொலை பண்ணிடுவீங்களா, எரிச்சிடுவீங்களா அப்படின்னு சொல்லி செர்ரி கேட்குறாரு. உடனே நீ வந்து என்னோட தங்கச்சியோட பசங்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அந்த கேபியோட பசங்களாக இருந்தீங்கன்னா வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அது சொல்கிறாரு செர்ரி, இது சோபா சந்திரா அத்தை செத்ததுக்கு காரணமே வந்து அபூர்வா தான் எல்லாத்துக்கு காரணம், அவங்க தான் உங்கள் மேலே உள்ள காதலால் அவளை வந்து அவங்கள வந்து கொண்டுட்டு எங்கள் அப்பா மேலே பழிய போடுறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அபூர்வாதான்னு சொல்லவும், நீ வந்து என்னடா நினச்சிட்டு இருக்க, உங்கள் அப்பா உள்ள மேலே பழியை இப்போ அபூர்வா மேலே போடுறியா அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா அடிக்கிறாரு. உடனே அங்கே அபூர்வா ஆக்டிங்கை போடுறாங்க, நான் சின்ன வயசுலேருந்து உன்னை எப்படிலாம் சீராட்டி பாட்டி வளர்த்துருப்பேன், அந்த மீராவுக்கே நான் தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன், அவன் வந்து கேபியை விரும்புகிறது தெரிஞ்சு, ஆனால் கேபி இவ்வளோ கெட்டவனாக இருப்பான்னு நினச்சே பார்க்கல, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவளும் அழுவுறா நடிக்கிறா. நான் இந்த வீட்டு விட்டு போயிடுறேன் மாமா, எல்லாரும் எப்போ பார்த்தாலும் என்ன தான் சொல்கிறாங்க, சோபா சந்திரா அக்கா எவ்வளோ தெய்வம் எனக்கு, ஆனால் அவங்க தான் வந்து அவங்கள நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி எல்லாருமே சொல்லும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நட்சத்திரா வாடி நம்ம போகலாம், நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம், நம்ம இந்த வீட்டிலே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நடிப்பை போடுறாங்க. உடனே சரச்சந்திரா வந்து சொல்கிறாரு, நீ எதுக்கு போகணும், உண்மையான குற்றாலம் அந்த கேபி தானே, உன்னை பற்றி எனக்கு தெரியாத அபூர்வா, நீ வந்து எப்படிப்பட்டவன்னு, நீ என்னோட தேவதை, அதனால் நீ போகக்கூடாது இந்த வீட்டை விட்டு, வேணும்னா இவங்கெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. செர்ரி உடனே யோசிக்கிறாரு, நம்ம இந்த வீட்டை விட்டு போயிட்டா வந்து நம்ம அப்பா வந்து இவங்க என்ன வேணாலும் பண்ணுவா அபூர்வா, அவளோட பிளான்லாம் தெரியாமல் போயிடும், அதனால் நம்ம இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, நீ அபூர்வாவே நீ வந்து இது சொல்லிட்ட, அதனால் நீ அவள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும், அப்போ தான் இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீராவும் சொல்கிறா, இது மாதிரி மன்னிப்பு கேளுடா அப்படின்னு சொல்கிறா. உடனே இவரும் போய் மன்னிப்பு கேட்குறாரு. உடனே அவளுக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை, அவன் காலை விழவும், உன்னையே என் காலை விழவிச்சிட்டேன் பற்றியா அப்படின்னு சொல்லி திரும்பி சிரிச்சிட்ருக்கா நக்கலா. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு அவர். ஏன் உடனே பிந்து சொல்கிறா, நம்ம வீட்டிலே இருக்க நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லவும், நம்ம இப்போ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, என்றைக்கு நம்ம அப்பா வந்து நிரபராதின்னு நிரூபித்து அவர் வெளில வராரோ அன்றைக்கி தான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லவும், இவர் ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துறாரு. உடனே அந்த அப்புறாவும் டென்ஷன் ஆகிறா. உடனே ஒரு ஆக்டிங் உள்ளே போயிடுறாரு சரச்சந்திரா. அப்போ வந்து ஒரு ஆக்டிங்கை போடுறான் மீரா முன்னாடி, இது மாதிரி சின்ன வயசுலேருந்து நான் இவனை எப்படிலாம் பார்த்துருப்பேன், என் பொண்ணையுமே இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆனால் வந்து அவன் நான் எப்படிலாம் பார்த்து வளர்த்துருப்போம், படிக்க வச்சு
சின்ன வயசுலேருந்து. ஆனால் இவன் என் மேலேயே வந்து குறை சொல்கிறான், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் கிடையாது, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டாவே போதும் அப்படின்னு செர்ரிகிட்ட நடிப்பு போடுறான் மீரா முன்னாடி. உடனே எல்லாரும் போயிடுறாங்க. இங்கே பூமி ககன் வந்து வீட்டில் வந்து உக்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்து பூமி வந்து துணி எடுத்துக்கிட்டு அயன் பண்ணிட்டு வராங்க. ககன் காலை வச்சு தடுக்கி விட்டுடுறாரு. அப்போ வந்து விழுந்துடுறா கீழே. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே வேணும்னே என்னை விழ வச்சிங்க. இப்போ நான் தான் ககன், நீங்கள் தான் பூமி, நீங்கள் வரீங்க, நான் வந்து உங்களை விழ வைப்பேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே கீழே உட்காந்துட்டுறா, சேரில் உட்காந்துக்கிட்டு. அவர் கால் நீளமாக இருக்குது, அவர் வந்து தடுக்கி விட்டு அந்த பால் கிட்ட தடுக்க வைக்க முடியும். இவள் கால் சின்னது தானே. இவளும் வந்து கால் நவுத்தி பார்க்குறா. அவர்கிட்ட வரும்போது நில்லுங்க ஃபஸ்ட்டேந்து வாங்க அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருக்கா. உடனே அவள் கால் நீளமாக கொண்டு போய் அந்த பால் கிட்ட வைக்க வரும்போது கரெக்டாக இவளே கீழே டபால்னு விழுந்துடுறா. உடனே எல்லாத்தையும் அவளை தூக்கி விட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து போ, எங்கள் அம்மா முன்னாடி என்னெல்லாம் நடித்து என் பேரை கெட்ட பேராக்குற, உனக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அடுத்தது இவங்க வந்து செர்ரி சொல்லிகிட்ருக்காரு, நீங்கள் என்றைக்கு வந்து அபூர்வா மேலே உள்ள காதல் வந்து நீங்கள் வந்து உங்களை கண்ணை மறைக்குது, என்றைக்கு அவங்கள பற்றி புரிஞ்சுக்குவீங்களோ அன்னைக்கு வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, அது வரைக்கும் நீங்கள் வந்து அபூர்வாவே நம்பிட்டு இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவரும் வந்து அடிக்கிறாரு செர்ரியை. அடுத்தது நைட்டு வந்து பூமி தூங்கிட்டு இருக்கா. ககன் வந்து கையில் பெயிண்டிங்ஸ்லாம் வச்சிட்ருக்காரு. நீ எங்கள் அம்மா வந்து என் இமேஜையே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற, எங்கள் அம்மா முன்னாடி நீ தப்பாக இப்போ எங்கள் அம்மா முன்னாடி ஃப்ரேம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அவர் மூஞ்சில் வந்து பேய் மாரி வரைஞ்சி விட்டுறது இவள் தெரியாது. தண்ணி வேணும்னு சொல்லிட்டு இவ கீழே போகிறா தண்ணி எடுக்கிறதுக்காக பூமி. அப்போ வந்து படிச்சுட்ருக்காங்க யாருன்னா சிவாவும் பூரியும் படிச்சுட்ருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும் போது இவரை பார்த்துட்டு பேய் வருதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வெளில ஓடுறாங்க. அங்கே சாரதா நேட்டிருக்காங்க. அம்மா உள்ளே பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி பூரி சொல்கிறா. ஆமாம் ஆண்டி உள்ளே பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி, என்னது பேய் இருக்கா, நம்ம வீட்டில் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி சாரதா வரா. அப்போ தான் பின்னாடி திரும்பிகிட்டு இருக்கா பூமி. இது பூமி தானே இவளை போய் பேயின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லவும் பூமி திரும்புகிறா. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன இது முகத்தில் அப்படின்னு கேட்கவும், என் முகத்தில் என்னை பார்த்து ஏன் பேயின்ட்டு ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் முகத்தில் வந்து கண்ணாடியை பார்க்குறா. பேய் மாதிரி வரைஞ்சிட்ருக்கப்பா தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் மாமா நீங்கள் தான், நான் இருங்க உங்களை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ககனை போய் சொல்கிறா. ககன் வந்து தூங்கிட்டுருக்காரு. அப்போதைக்கு எழுப்பி, ஏன் இப்படி பண்ணீங்க, பேய் மாதிரி வரைஞ்சிச்சிருக்கீங்க முகத்தை, என் மூஞ்சை, எல்லாரும் பயப்படுறாங்க பேயின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும், ஆமாம் எங்கள் அம்மா முன்னாடி நீ என்னென்னலாம் பண்ணுற, அதுக்கெல்லாம் என் ரிவெஞ்ச் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அடுத்தது மருதாணி சித்தி வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு சூட்கேஸில், நான் போகிறேம்மா, என்னோடய ஊருக்கே நான் போகிறேன், நான் இங்கே இருந்தேன்னா உன்னோட சேர்ந்து நானும் மாட்டிப்பேன், கேபி வந்து இப்போ பிடிச்சிட்டு போயிருக்காங்க, கேபி வந்து நீ தான் எல்லாம் செய்ய சொன்னேன்னு உண்மையை சொன்னார்னா என் நிலமை என்னம்மா ஆகுறது, என்னையும் தானே இந்த இதில் இருக்கேன்னு நினச்சி அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, நான் இங்கே இனிமேல் இருக்க மாட்டேன், நீ மாப்பிள்ளைகிட்ட சொல்லிடுமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி சித்தி கிளம்பி போகிறாங்க. இரு சித்தி எங்கே போகிற, இத்தனை நாளாக என் கூட இருந்துட்டு என்னை பற்றி புரிஞ்சுட்டுது இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. இவங்க வந்து அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. யாரெல்லாம் அந்த லேடி கான்ஸ்டபிளும் அங்கே ஜென் கான்ஸ்டபிளும் இங்கே வந்து சிசிடிவி கேமராலாம் அங்கே ஆஃப் பண்ணிட்டோம், வந்து நீங்கள் ரத்தனை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 2 நாள் அடியை வச்சு அடித்தா அவள் வந்து எல்லாத்தையும் உண்மையை சொல்லிவிடா போல இருக்கு மேடம் அப்படின்னு வந்து போலீஸ்லாம் சொல்கிறாங்க. அந்த கான்ஸ்டபிள் அபூர்வா ஆள் சொல்கிறாங்க. இவளும் வந்து ரத்னத்தை பார்க்குறதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறா. அந்த 2 பேர் கான்ஸ்டபிளும் உதவியால் போய் ரத்தனத்தை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, நீ வந்து என் பேரையே சொல்லிடுவ போல இருக்கு, நீ உயிரோட இருந்தால் அவ்வளோதான், நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறா. மேடம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், என்னை கொண்டாதீங்கன்னு அவள் அழுவுறா. அந்த ரத்னம் நீ உடனே விட்டுடுறா. ஏற்கனவே வந்து ஷோபா சந்திரா கேஸ்லேயே நான் வந்து இன்னும் இவ்வளோ பிரச்சனை ஏற்கனவே இருக்குது, நான் தான் கொலையாளின்னு சொல்லிட்டு ஒன்னையும் கொல்லிட்டு இதையே வேற நான் தலையில் தூக்கி சுமக்க முடியாது, அதனால் நீ வந்து யாராச்சும் கேட்டாங்கன்னா என் பேரை நீ சொல்லிடவே கூடாது, எனக்கு என் பேருக்கு பதிலாக அந்த கேபி பேரை தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. மேடம் அவங்க உங்கள் வீட்டு ஆளுங்களாச்சு, அவங்களே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அதை நான் சொல்கிறத நீ கேளு, கேபி பேரை தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாவ. இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா முன்னாடியே வந்து இவ போய் சொல்லிடுறா அந்த ரத்ன இது மாதிரி சொன்னதெல்லாம் சொல்கிறாங்க. உடனே மருதாணி சித்தி சொல்கிறாங்க, நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கம்மா, உன்ன மாதிரி ஒரு சகலகலா வள்ளியை நான் பார்த்ததே இல்லை, நீ பயங்கரமான ஆளுமா, கேடிக்கெல்லாம் கேடின்ற மாதிரி அவளை புகழ்கிறாங்க.
இவளும் வந்து இப்போ சொல்லுங்க சித்தி, நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா நான் போகல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. இதுக்கு வந்து பூமிக்கு இந்த சாரதாக்கு தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சுதுன்னா ஏற்கனவே வந்து மாமா மாமா நான் வாடுவா, இப்போ சொந்த மாமா வேற அவன் ஆயிட்டாரு கேபி. உடனே வெளியில் எடுக்கணும்னு அவள் வந்து இந்த கேஸை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவா. உண்மையை வெளிவர வச்சுக்கிறதுக்காக அவள் வந்து எந்த தூரத்துக்கும் போவா, பூமியும் சாரதாவும். முதல்ல நம்ம யாரை ஆஃப் பண்ணணும்னா பூமி தான் ஆஃப் பண்ணணும். அவள் வந்து கேபியை நிரபராதின்னு நிரூபிக்க எந்த எல்லைக்கும் போவா. அதனால் நம்ம வந்து யாரை இப்போ வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாமல் பண்ணணும்னா பூமியை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.